வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சைக்கிள் பேரணி, தேர்தல் துறை நடவடிக்கை. முள்ளோடை துணை மின் நிலைய மின்மாற்றியில் திடீர் தீ விபத்து, மின்துறை ஊழியர்களின் துரித நடவடிக்கையால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பாகூரில் மின் பற்றாக்குறை பிரச்சனையை சீரமைத்திட வலியுறுத்தல், மின்துறை அலுவலக கேட்டை மூடி பொதுமக்கள் முற்றுகை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலை முள்ளோடை எல்லைப் பகுதியில் துணை மின் நிலையத்தில் உள்ள மின்மாற்றியில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலை முள்ளோடை எல்லை பகுதியில் துணை மின் நிலையம் உள்ளது. இங்கிருந்து பாகூர், கிருமாம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் மின்சாதன பொருட்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் பெரும்பாலான பகுதியில் மின்சார பற்றாக்குறை இருந்து வருகிறது. அதிக மின் பயன்பாடு காரணமாக துணை மின் நிலையத்தில் உள்ள மின் சாதனங்கள் அதிக சூடேற்றமான நிலையில் அங்கிருந்த மின்மாற்றி ஒன்று அதிகாலை தீப்பிடித்து எரிந்துள்ளது. மின்துறை ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் மின்சார விநியோகம் செய்யப்பட்டது. இதனால் பாகூர் பகுதியில் சுமார் 2 மணி நேர மின்சாரம் தடைப்பட்டது. துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மர் தீப்பிடித்து எரிந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் பிள்ளையார்குப்பம் பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் வரும் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கை சின்னத்தில் வாக்குகள் சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதியின் காங்கிரஸ் பிரமுகரும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் கை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்குகள் சேகரிக்கும் பணியை துவங்கினார். ஆலடிமேடு, பனித்திட்டு, ஈச்சங்காடு கிராமங்களை தொடர்ந்து பிள்ளையார்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று மோகன்தாஸ் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். துண்டு பிரச்சார சீட்டை பொதுமக்களிடையே வழங்கினார். அப்போது அவருக்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு அளித்து ஆதரவு தெரிவித்தனர். திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாகூர் மின் பற்றாக்குறை பிரச்சனையை உடனடியாக சீரமைத்திட கோரி நுழைவுவாயில் கேட்டை இழுத்து மூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். பாகூர் பழைய காமராஜர் நகர், திருமால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு பல ஆண்டுகளாக மின் பற்றாக்குறை பிரச்சனை இருந்து வருகிறது. இதனால் வீடுகளில் உள்ள மின்சாதன பொருட்கள் பழுதாகி வருகிறது. இதுகுறித்து பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாகூர் கமலா நேரு திருமண நிலையம் அருகே மின்துறை சார்பில் புதிதாக டிரான்ஸ்பார்மர் ஒன்று அமைக்கப்பட்டது. அதிலிருந்து பழைய காமராஜர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இதுவரை மின்மாற்றியிலிருந்து இணைப்பு வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் பாகூரில் உள்ள மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்திற்கு அதிகாரியை சந்திக்க சென்றனர். அங்கு அதிகாரிகள் யாரும் இல்லாத நிலையில் கோபமடைந்த பொதுமக்கள் மின் பற்றாக்குறை பிரச்சனையை உடனடியாக சீரமைத்திட கோரி நுழைவு வாயில் கேட்டை இழுத்து மூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பாகூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மின்துறை அதிகாரியிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினர். அப்போது அவர்கள் மின் பற்றாக்குறையை விரைவில் சீரமைப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஏம்பலம் தொகுதியில் வாக்கு சேகரித்தனர்.
புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் ஏம்பலம் தொகுதியில் கிருமாம்பாக்கம் நுழைவுவாயில் பகுதியில் பிரச்சார வேனில் சென்று வாக்குகள் சேகரித்தனர். அப்போது பொதுமக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸ் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த வயதான பெண் ஒருவர் பிரச்சார வாகனத்தில் ஏறி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாடலை பாடி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து நரம்பை பனித்திட்டு பிள்ளையார்குப்பம் பகுதியில் அந்த பெண்மணி ஜெயலலிதா பாடலுக்கு நடனமாடி உங்களுக்கு வாக்களிப்போம், நமது சின்னம் இரட்டை இலை என்று கூக்குரலிட்டு கோஷங்களை எழுப்பி வரவேற்றனர். மேலும் குடியிருப்பு பாளையம், கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குகள் சேகரித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன் மற்றும் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் உடனிருந்தனர். 24,000 ரூபாய் ஒரு லேப்டாப் எவ்வளவு வச்சிருக்காங்க? எத்தனை கட்சி மாறலாம்? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது யாரு ஓட்டு போடணும்? 34. நானு மாட்டுக்காய் வைத்து பிள்ளை கிடையாது. வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் 147வது ஆண்டு திருவிழாவையொட்டி நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்தன்னை திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 6வது நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ்கலிஸ்ட் திருக்கொடி ஏற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை திருவிழா நவ நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள், தேர்பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. பெற்றுக்கொள்ளுமாறு அன்னைக்கு நாம் இந்த புகழ்ச்சி பாடலை நாம் பாடுவோம். ஆலய மணிகள் ஒலிக்க 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே சைக்கிள் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி தேர்தல் துறையும் ரோட்டரி காஸ்மாஸ் சங்கமும் இணைந்து கடற்கரை காந்தி சிலை அருகே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சைக்கிள் பேரணியை நடத்தியது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி ரோட்டரி காஸ்மாஸ் சங்க தலைவர் தினேஷ், செயலாளர் முருகன், இளங்கோ மற்றும் அரசு அதிகாரிகள் என 100க்கும் மேற்பட்டோர் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டனர். கார்பன் எமிஷன் உங்களுடைய போலிங் பூத்துக்கு வந்து ஓட் போடணும்னு ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்டுக்கிறோம். இது ஒரு சிறிய எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும். Pondicherry, I request Magesh to honor our past presence. நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக பிரமுகர்கள் இருதயராஜ் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதிமுக சார்பாக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு பிரச்சாரங்கள், வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக பிரமுகர் இருதயராஜ் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பெரியார் நகர், ஜேவிஎஸ் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். முன்னாடி வாங்க.
உருளையன்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவிந்தசாலை பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஐயோ கடவுளே, என்ன மிஸ்? நான் டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி. ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. டாடாய், என் பொண்டாட்டிக்காக புது டெல் இன்ஸ்பிரான் 14 லேப்டாப். இதுல கேமரா, ஸ்பீக்கரு, இவ்ளோ பெரிய டிஸ்பிளே, இதெல்லாம் நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இப்போ இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் படிக்கணும். நீ வெளிய போ. செய்திகள் தொடர்கின்றன. காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதியில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். கொடி வந்து தெரியுமா? தட்டாஞ்சாடி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து தேர்தல் பொறுப்பாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் தலைமையில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் தேர்தல் பொறுப்பாளர் சுத்திகேணி பாஸ்கர் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் உழவர்கரை நகர கழக செயலாளர் சித்தானந்தம், சுப்பையா நகர் கழக செயலாளர் முனுசாமி, முன்னாள் தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன், துணை செயலாளர் சங்கர், மாநில அம்மா பேரவை செயலாளர் மலர்மன்னன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். யுகாதி திருவிழாவை முன்னிட்டு ஆந்திரா மகிழா மண்டலி சார்பில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. ஆந்திர மகிழா மண்டலி சார்பில் யுகாதி பண்டிகையையொட்டி ஆண்டுதோறும் பல்வேறு போட்டிகள் நடத்துவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் சமையல், பொது அறிவு, பூ அலங்காரம் ஆகிய பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா ஆந்திர மகாசபையில் நடைபெற்றது. விழாவில் சமூக சேவை செய்யும் 70 வயது மூத்த பெண்களை தேர்ந்தெடுப்பது வழக்கம். இந்த ஆண்டும் கௌரி முத்துராமன், சித்ரா ராமலிங்கம் ஆகியோரை தேர்ந்தெடுத்து மாலை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆந்திர மகிழா மண்டலி தலைவி ரமணா நல்லாம், செயலாளர் சுஜாதா நல்லாம், பொருளாளர் சேசு சுகுமாரி மற்றும் ஆந்திர மகிழா மண்டலி உறுப்பினர்களுடன் சுசிலா நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர். கிருஷ்ணா நகரில் உள்ள ஜாலி ஹோம் இல்லத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு தேவையான பொருட்கள் நிகழ்ச்சியின் போது வழங்கப்பட்டது.
திருநள்ளாறில் சட்டவிரோதமாக தமிழக பகுதிக்கு கடத்தி விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 255 லிட்டர் சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு சோதனை சாவடிகளில் காவல்துறையினர் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமாக தமிழக பகுதிக்கு கடத்தப்பட்டு விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் மதிப்பிலான 255 லிட்டர் சாராயம் மற்றும் மது பாட்டில்களை திருநள்ளாறு காவல்துறையினர் பறிமுதல் செய்து காரைக்கால் சேர்ந்த அற்புதராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதில் தப்பி ஓடிய 2 நபர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். காரைக்கால் அடுத்த தர்மபுரத்தில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தர்மபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக புதிதாக அமைக்கப்பட்ட கொடிமரத்திற்கு சிறப்பு திருப்பலியின் புனித தூய தேற்றெருவு அன்னை ஆலய பங்கு தந்தை பீட்டர் பால் மற்றும் உதவி பங்கு தந்தை ஜெயபாலன் ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கொடியேற்ற வைபவத்தையும் நடத்தி வைத்தனர். கொடியேற்ற வைபவத்தை முன்னிட்டு வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. முன்னதாக பூஜை செய்யப்பட்ட செபஸ்தியார் உருவம் தாங்கிய கொடியினை முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்ற பின்னர் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித செபஸ்தியாரை வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 13ஆம் தேதி அன்று 5 பெரிய தேர் பவனி நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சைக்கிள் பேரணி, தேர்தல் துறை நடவடிக்கை. முள்ளோடை துணை மின் நிலைய மின்மாற்றியில் திடீர் தீ விபத்து, மின்துறை ஊழியர்களின் துரித நடவடிக்கையால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பாகூரில் மின் பற்றாக்குறை பிரச்சனையை சீரமைத்திட வலியுறுத்தல், மின்துறை அலுவலக கேட்டை மூடி பொதுமக்கள் முற்றுகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.